தியானிப்போம். தேவதாயை பற்றி தியானிப்பதுதான் முக்கியமான செய்தியில முக்கியமான ஒரு செய்தி. தேவதாயை நம்ம அதிகமா தியானிக்கணும். ஏன்னா புனித அல்போன்ஸ் லெகோரியார் வார்த்தை இவ்வாறு சொல்றார். அல்போன்ஸ் லெகோரியார், மாம்பழம் வேண்டும் என்கிறவன் மாமரத்தை நோக்கி செல்லணும், அதே போல இயேசுவை அடைய வேண்டும் என்கிறவன் அன்னை மரியா இடத்துல செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அல்போன்ஸ் லெகோரியார் புனிதர். ஏன்னா மாதா கடவுள் அல்ல, ஆனா கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான பாத்திரம். ரெண்டாவது, மாதா கடவுள் அல்ல, நம்ம கேட்பதையெல்லாம் பெற்று கொடுக்கிற ஒரு பரிசுத்தமான பாத்திரம். இது ரெண்டு தான் மாதா செய்யறது. ஒண்ணு கடவுள்கிட்ட கொண்டு விட்டுருவாங்க, இன்னொன்னு கேட்கறதெல்லாம் வாங்கி தந்துருவாங்க. இது ரெண்டு தான் இன்னைக்கு மனுஷனுக்கு தேவை. அந்த ரெண்டையும் இந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவேதான் நம்ம மாதாட்ட போய் தயக்கம் இல்லாம கேட்கணும், தயக்கத்தோடு கேட்க கூடாது. பாருங்க, இப்போ சமீபத்துல அமெரிக்காவில் உள்ள ஒரு பேராயர் புல்டன் ஷீன் சொல்லி, அவருக்கு நிச்சயமா எப்படியும் இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல புனிதர் பட்டம் நிச்சயமா கொடுப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவுல வானொலி மூலமா தொலைக்காட்சி மூலமா நிறைய மக்களுக்கு கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் இந்த பேராயர் புல்டன் ஷீன். இவர் எழுதிய புஸ்தகங்கள் ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம். அதை படிக்கிறவங்க நிச்சயமா மனமாற்றம் வரும். அவ்வளவு அழகா பரிசுத்தாவின் வல்லமையோடு எழுதிய புஸ்தகங்கள் நிறைய உண்டு. அந்த அமெரிக்க பேராயர் புல்டன் ஷீன் என்ன சொல்றாருன்னா, அன்னை மரியாள் மட்டும் தம் வல்லமை மிக்க பரிந்துரையால் இந்த உலகத்தை காக்கவில்லை எனில் இந்த உலகம் என்றோ அழிந்து போயிருக்கும். இந்த வார்த்தைய நம்ம ஆழமா தியானிச்சோம்னா, உண்மை சொல்றேன், அன்னை மரியாளுடைய அந்த வல்லமை, அந்த பரிந்துரையின் வல்லமை எவ்வளவு ஆழம், எவ்வளவு வலிமை, எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, அன்னை மரியாள் மட்டும் தம் வல்லமை மிக்க பரிந்துரையால் இந்த உலகத்தை காக்கவில்லை எனில். போய் மூவொரு தெய்வத்திட்ட போய் அந்த அம்மா பரிந்து பேசுறாங்க, அழிச்சிடாதீங்க உலகத்தை, அழிச்சிடாதீங்க உலகத்தை, அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி அந்த பரிந்துரையில் தாங்கவில்லை என்றால் இந்த உலகம் என்றோ அழிந்து போயிருக்கும் சொல்றார். அப்ப இதுல நம்ம என்ன தெரியுதுன்னா, இந்த தாய் வல்லமை மிக்க ஒரு பரிந்துரையாளர், நமக்காக கடவுள்கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆள். அப்ப இந்த அம்மா நம்ம நிச்சயமா ஆழமா தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாதை எவ்வளவு ஆழமா நம்ம அறியறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், அவ்வளவு தூரம் கடவுள் சந்தோஷப்படுவார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு மரியாதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பா அன்னை மரியாள் உதவி செய்கிற ஒரு தாய், நமக்கெல்லாம் உதவி செய்கிற ஒரு அம்மா. பாருங்க, நான் ஒரு புனிதரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த புனிதருடைய வரலாறு நம்ம நிச்சயமா தெரியணும். எப்படின்னா, கிபி 600ஆம் அந்த 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல ஒரு அற்புதம், அதிலும் சொல்லப்போனா மிகப்பெரிய அதிசயமான ஒரு சம்பவத்தை மாதா செஞ்சாங்க. யாருக்குன்னா, புனித யோவான் டமாசின் ஒரு புனிதர். இவருக்குத்தான் அந்த அன்னை மரியாள் பெரிய அற்புதம் செஞ்சாங்க. அப்படி என்னன்னா, இவர் சவுதி அரேபியா நாடுகள்ல தான் பிறந்தார். பிறந்து 650 ஆண்டுகள் இப்படிதான் இவர் பிறந்தார். இஸ்லாமிய அந்த மதம் உருவாக்கப்பட்டு அசூர வளர்ச்சி அடைந்த நாட்கள்ல தான் பிறந்து ஒரு இஸ்லாமிய பெற்றோருக்கு தான் பிறக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா என்ன செய்யறாங்கன்னா, மகன் நல்ல கல்வி கற்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்ப இவர் வாழ்ந்த அந்த நாட்கள்ல கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள குருக்கள் தான் நல்லா கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். நிறைய பேர் பிள்ளைகள்லாம் போய் படிக்க வச்சாங்க, நிறைய பிள்ளைகளா பெற்றோர்கள் சேர்த்து படிக்க வச்சாங்க. அப்ப இவருடைய அப்பாவும் என்ன செய்யறாரு, ஒரு குருவானோட்ட போய் என் மகனுக்கு நீங்க நல்ல கல்வி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சேர்க்கிறாரு. அப்ப அந்த குருவான என்ன செய்யறாரு, இந்த மாணவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் பொழுது இயேசுவை பத்தி சொல்றாரு. இயேசுதான் மெசியா, இயேசுதான் எல்லாருடைய பாவங்களுக்காக பலியானவர், எல்லாருடைய சாபங்களுக்காக பலியானவர், இவர் தான் மீட்பர், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உண்மையான மீட்பர், உண்மையான கடவுள் சொல்லி போதிக்கும் போது அந்த புனித யோவான் டமாசினுக்கு சந்தேகம். இவர் எங்களுக்கு சொல்லப்பட்டது இவர் ஒரு வானதூதர், இவர் பிறந்தது உண்மை, இவர் ஒரு தூதர்
அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி பேசியிருக்கும் போது இவர் தெளிவா புரிய வச்ச உடனே அந்த யோவான் டமாசின் என்ன செய்யறாரு, அவருடைய மார்க்கத்தை விட்டு கிறிஸ்துவத்துக்குள்ள வருகிறார். வந்து ஞானஸ்தானம் எடுத்து நல்ல வல்லமை மிக்க ஒரு இறை ஆசிரியர் போல அவருடைய அவருடைய வாழ்க்கை மாறுது. இயேசு பகிரங்கமா அறிக்கை செய்கிறார், சென்ற இடம்புல அறிவிக்கிறார். நல்ல அற்புதமான ஞானம் நிறைந்த சொல்வலாம். இவர் பேசுறத கேட்டாலே மக்கள் கொத்து கொத்தா மாறிடுவாங்க. அப்படி வல்லமையின் ஆவியானவரை பெற்றிருந்தார். நிறைய மக்கள் மனம் மாறுறாங்க, இஸ்லாமிய மதத்துல இருந்து மாறுறாங்க, கடவுளை அறியாத மக்கள் மாறுறாங்க. இவர் மூலமா கிறிஸ்துவ எண்ணிக்கை அதிகரிக்குது. இது கேள்விப்பட்ட அரசு என்ன செய்யறான், இவனை இப்படியே விட்டுட்டா இவன் நிச்சயமா எல்லா மக்களும் மாத்திடுவான்னு சொல்லி ஒரு பிளான் திட்டம் தீட்டி இவர் மேல அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு, அரசருக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார் சொல்லி குற்றச்சாட்டு. அப்படி குற்றம் சுமத்தி என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாரும் கூடி வர செய்து மக்கள் மத்தியில ஒரு கொடூரமான ஒரு தண்டனை. என்ன தண்டனைனா வலது கையை வெட்டணும், இதான் தண்டனை. இவர் எழுதிய புஸ்தகங்கள்லாம் ரொம்ப புகழ்பெற்ற புஸ்தகங்கள், இன்றும் திருச்சபையில் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க. குறிப்பா சிலை வழிபாடுகளை குறித்து இவர் எழுதிய புஸ்தகம் உலக புகழ்பெற்ற புஸ்தகம். அத படிச்சவங்க நிறைய பேர் எது சிலை வழிபாடு தெரிந்து கொள்வார்கள். அவ்வளவு அழகா எழுதிய புஸ்தகம். இவர் எழுதிய புஸ்தகங்களும் பட்டி தொட்டியங்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் அதை படிச்சு அப்பவே அந்த காலத்திலேயே இவர் ஃபேமஸா மாறினார். படிச்சவர்கள் கைப்பிரதி எழுதி எழுதி கொடுத்து அப்படிலாம் ஃபேமஸ் ஆன இவர் இத பொறுத்து கொள்ள முடியாத அரசன் தான் சதி திட்டம் தீட்டி இப்படி ஒரு அபண்டமான குற்றச்சாட்டை சொல்லி கடுமையான தண்டனை. ஏன்னா மீண்டும் இவர் புஸ்தகம் எதுவும் எழுதக்கூடாது, குறிப்பா மரியாதை பத்தி எழுதக்கூடாது, சிலை வழிபாடை குறித்து எழுதக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடும் சின்னத்துல பொதுமக்கள் மத்தியில குற்றவாளின்னு சொல்லி இவரை அறிவிச்சு வலது கையை வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வலது கை அப்படியே துண்டாக வெட்டப்பட்டு இந்த புனிதர் என்ன செய்யறாரு தெரியுமா, அன்னை மரியாள் சமூகத்துல போய் ஜெபிக்கிறாருங்க. ஓ தேவதாய், எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை பற்றி புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், உங்க மகனை பத்தி நான் எழுதியிருக்கிறேன், இன்னும் நான் நிறைய புஸ்தகம் எழுதணும், அதுக்கு எனக்கு இந்த கை தேவை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இவர் முழங்கால் படியிட்டு வலியோடு வேதனையோடு அந்த ரத்தம் சொட்ட சொட்ட இவர் ஜெபித்த பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னு, அற்புதத்துக்கு மேல ஒரு அற்புதம். வியத்தகு முறையில தேவதாய் காட்சி கொடுத்து துண்டா போன கரங்களை எடுத்து இவருக்கு அற்புதமாக ஒரு சுகம் கொடுத்து, எப்படி இயேசு கிறிஸ்து புனித வியாழன் அன்று பேதுருவால வெட்டப்பட்ட அந்த போர் வீரன் காதை எப்படி அற்புதமா ஒட்டி சுகம் கொடுத்தாரோ, அதே தாய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அடையாளத்தை வரைந்து யோவான் டமாசினுக்கு வெட்டப்பட்ட கையை அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அந்த கை ஒட்டி கொண்டது, முன்பு போலவே கை மாறிடுச்சு. இதை பார்த்த அரசனும் கூடியிருந்த மக்களும் மிரண்டு போனார்கள். இப்படி ஒரு அதிசயம் எப்படி நம்ம கண்ணால பாக்குறோமே. அப்ப இவர் சொல்லுகிற இயேசு மெய்யான தேவன், இவர் சொல்லுகிற அந்த தாய் உண்மையான தாயின்னு சொல்லி அத அரசன் நினைச்சான் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா அடுத்து மக்கள் யாரும் ஏசப்பட போக மாட்டாங்கன்னு. ஆனா நடந்தது வேற. அதை பார்த்து அத்தனை மக்களும் மனம் மாறுகிறார்கள். நம்ம வழிபடுகிற தெய்வம்லாம் இப்படி அற்புதம் பண்ண முடியாது, கையை வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, ஆனா மீண்டும் கை ஒட்டி இப்படி ஒரு அதிசயத்தை எந்த கடவுள் செய்வார்னு சொல்லி அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு இவர் என்ன செஞ்சாருன்னா, அன்னை மரியாள் தனக்கு அற்புதம் செய்த ஒரு காரணத்துக்காக இவர் என்ன செய்யறாருன்னா, வெள்ளியில ஒரு கை எடுத்து அந்த மாதா வரைபடத்துல அந்த ஓவியத்துல செஞ்சு வைக்கிறார். இன்றும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த ஓவியம் நிறைய வெளிநாடுகளை ரொம்ப ஃபேமஸா இருக்கு. 3 கை மாதான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் அன்னை மரியாள். நம்ம வாழ்க்கை நம்ம நிறைய இழந்திருக்கலாம். இவர் கையை இழந்தார், நம்ம வாழ்க்கை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், நல்ல உடல் சுகத்தை இழந்திருக்கலாம். இப்படி நிறைய இழப்புகள் நம்ம வாழ்க்கையில உண்டுங்க. எப்படி இந்த யோவான் டமாசின் வேதனையோடு தேவத்தை ஜபித்தாரோ அதுபோல நம்மளும் முழங்கால் படியிட்டேமா, என் வாழ்க்கையில நான் இழந்து போன எல்லாத்தையும் வாங்கித்தாங்க,
எங்கள் இயேசுக்கு அடுத்து எங்களுக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கு மாதாவிடத்துல நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோமோ அன்று நிச்சயமாய் உண்மையை சொல்லுகிறேன், தேவத்தாய் தம் கையில சுமந்து வைத்திருக்கிற அந்த இயேசுவிடம் நிச்சயமாய் பரிந்து பேசி நமக்கு தேவையானதை பெற்று தருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் அன்னை மரியா. இன்றும் திருச்சபையில யோவான் டமாசின் மிகப்பெரிய புனிதர். கை வெட்டப்பட்டு மீண்டும் கை அற்புதமா சுகம் கொடு மாதாவெல்லாம் சுகம் கொடுத்து திருச்சபை அங்கீகரித்த ஒரு மிகப்பெரிய புனிதர் யோவான் டமாசின். நீ நெட்டில போய் நீங்க அடிச்சு பாருங்க, செயின்ட் யோவான் டமாசின் வாழ்க்கை வரலாறு எல்லாம் வரும். யோவான் டமாசின் தான் சொல்றாரு, மாதாவிடத்துல கேட்கிற எந்த மன்றாட்டும் புறக்கணித்து தள்ளப்படுவதில்லை. அவன் பாவியா இருந்தாலும் சரி, மாதாட்ட போய் ஜெபிக்கும் போது மாதா உதவி செய்யாம இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா மாதா ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். மாதாவை நிச்சயமா நம்ம எவ்வளவு புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம இந்த யோவான் டமாசினை போல எதை இழந்தாலும் பெற்று கொடுக்கிற, பரிந்து பேசி வாங்கி கொடுக்கிற ஒரு தாய் இருக்கிறாங்க. அப்ப நம்ம நிச்சயமா அந்த மாதாட்ட மனம் திறந்து நம்ம மாதாட்ட பேசணும் போய். அதாவது நம்ம நிறைய நேரம் மாதாட்ட பேச மாட்டோம், மாதாட்ட போய் பேசணும். ஏன்னா நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா மாதாவை குறிச்சு பைபிள்ல 18 இடத்துல வருது. அந்த 18 இடங்களை படிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இல்ல ஆண்டவர்கிட்டாக மக்கள்கிட்ட பரிந்து பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் நம்ம செஞ்சது. பரிந்து பேசி வாங்கி கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. எனவே நம்ம என்ன செய்யணும், மாதாவை குறித்து ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா நீங்க பைபிள்ல அந்த வசனம் எடுத்து படிச்சு பாருங்களேன். பைபிள்ல லூக்கா 2வது அதிகாரத்துல 35வது வார்த்தை. இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆமென். பாருங்க, இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அவரு அந்த சிமியோன் இறைவாக்கினர் சொல்றாரு, உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும். இயேசுவுக்காக நிறைய பேர் இரத்த சாட்சியா மரித்தார்கள். அவங்க எல்லாம் எப்படி இறந்தாங்கன்னா உடலால தான் அவங்க மரணம். இயேசுவுக்காக வெட்டி கொல்லப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள், இயேசுவுக்காக வதைக்கப்பட்டு சித்திரவதை பண்ணி மிருகங்கள் மூலமா கடிபட்டு இப்படி பல முறையில இறந்து அவங்க இரத்த சாட்சியாக இருக்கிறார்கள். நம்ம திருத்தூதர் பவுலடிகளாரெல்லாம் இயேசுவுக்காக மரித்த மிகப்பெரிய ஒரு புண்ணியவான். ஸ்ரீரமணன் ஆட்சி காலத்துல கழுத்தை ஒரே வெட்டுல வெட்டி அந்த அந்த தலை அப்படியே கழுத்தோட தரையில 3 இடத்துல விழுந்து பந்து போல குதிச்சு விழுந்து போய் தனியா விழுந்துச்சு. கழுத்து தனியா, உடம்பு தனியா. அவர் தலை வெட்டப்பட்ட தரையில விழுந்த 3 இடத்துல 3 ஊற்று இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இரத்த சாட்சி பவுலடிகளார். பேதுருவை வந்து தலையில வெட்டி கொண்டாங்க, தலையில சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய திருத்தூதர்ல தோலை உரிச்சு கொண்டாங்க. இப்படிப்பட்ட எல்லாருமே இரத்த சாட்சி. ஆனா இந்த லூக்கா 2:35 என்ன பைபிள் சொல்லுதுன்னா, உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவோம். வாள், உள்ளம், எல்லாம் சிந்திச்சு பாருங்க. அப்ப அன்னை மரியா எப்படிப்பட்டவங்கன்னா உடலால அவங்க இயேசுக்கு இரத்த சாட்சி கிடையாது, உள்ளத்தினால வாள் குத்தப்பட்ட ஒரு இரத்த சாட்சி. உடம்புல வரக்கூடிய வேதனையை விட உள்ளத்துல வரக்கூடிய வேதனை தாங்க முடியாதுங்க. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உடம்புல ஆகிற இரத்த சாட்சியை விட உள்ளத்துல வருகிற இரத்த சாட்சி தான் பெருசு. இந்த பாக்கியம் வந்து அன்னை மரியாளுக்கு தான் அந்த வேதனை கலந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. தன் கண் முன்னே தன் மகன் அடிச்சு கொள்றாங்க. தன் கண் முன்பாகவே இயேசுவை அடிச்சு சித்திரவதை பண்ணி தாங்க முடியாத துயரங்களை பார்த்து மடியில வச்சு அந்த இறந்து போன மடியில வைக்கிறாங்க. இதான் இயேசுவுக்கு கூட உடல் ரீதியா துன்பம் அப்படியே மாறிடுச்சு. ஆனா அன்னை மரியாளுக்கு உடல் ரீதியாகவும் துன்பம் மாறல, உள்ள ரீதியாக துன்பம் மாறல, அதற்கு எதிர்மாறா அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
இறந்த தன் மகனை மடியில வச்சு அந்த அம்மா அழுத கண்ணீர் இருக்கு பாருங்க, இதாங்க ரத்த சாட்சி. உள்ளத்துல ரத்த சாட்சி. அந்த மகனை ஒவ்வொரு தடவை சிலுவையில் அடிக்கும் பொழுதும் அந்த அம்மா உள்ளம் வேதனைப்பட்டுச்சு. அதான் உள்ளத்தின் ரத்த சாட்சி. அவரை சிலுவையில் அறையப்பட்டு சிலுவை விண்ணுக்கு மண்ணுக்கும் தொங்கும் போது அந்த அம்மா உள்ளத்துல அடைஞ்ச வேதனை இருக்கு பாருங்க, அதான் ரத்த சாட்சி. இதயத்துல உள்ளத்துல ரத்த சாட்சி. இது எந்த சீடருக்கும் கிடைக்கல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க யோவானை தவிர. தன் தாய் மட்டும்தான் கூடவே இருந்து தன் உள்ளத்தால அப்படியே இயேசுக்காக உள்ளத்துல வேதனைப்பட்டு மரித்து போன தாய். அந்த அம்மாவால வேதனை தாங்க முடியல, தாங்க முடியாது. எப்படி உடல் ஒருத்தர் செத்து போதோ வேதனை துன்பத்துல, அதுபோல இந்த அம்மாவுடைய அந்த உள்ளம் வேதனை அடைந்து வேதனை அதுக்கு மேல வேதனை அடைய முடியல. அவ்வளவு வேதனை உள்ளத்தில் அனுபவித்ததுதான் சிமியோன் சொல்லுகிறார், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும். உள்ளத்துல நீங்க இரத்த சாட்சின்னு அவர் தான் சொல்றார். எனவே இயேசுவுக்காகவே வாழ்ந்த அந்த அம்மாட்ட நம்ம போய் கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். அந்த அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. பாருங்க, அல்போன்சில் அதுலயும் குறிப்பா நீங்க ஜெபமாலை சொல்லும் பொழுது அந்த அம்மாவால நீ கேட்கிறத செய்யாம இருக்க முடியாது. இது உண்மை. பாருங்க, நடந்த நான் இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். புனித அல்போன்ஸ் லெகோரியார், அந்த புனிதர் மரியாளின் மகிமைகள் சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அது உலக புகழ் பெற்ற புஸ்தகம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆயரா இருந்து பேராயரா இருந்து அவ்வளவு பணிகள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா எழுதி 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 அவர் எழுதின புஸ்தகம் தான் இந்த மரியாளின் மகிமைகள். இந்த புஸ்தகத்தை படிச்ச நிறைய பேர் புனிதரா மாறிட்டாங்க, 2ஆம் ஜான் பால் உட்பட. ஏன்னா அவ்வளவு ஃபேமஸான புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல இந்த அல்போன்ஸ் லெகோரியார் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார். என்னன்னா உண்மை சம்பவம். ஒரு ஊர்ல கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில கணவன் என்ன செய்யறாரு, மனைவிக்கு தெரியாம இன்னொரு பெண்ணு கூட அவர் கள்ள தொடர்பு ஆயிடுச்சு. கள்ள தொடர்பு ஆனா அப்படியே போய்கிட்டு இருக்க அவருடைய வாழ்க்கை. இத மனைவி கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சா புருஷன் கூட பயங்கரமான சண்டை போட்டு திருப்பி அவள்கிட்ட போய் ரொம்ப சண்டை போடுறான். புருஷனை இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டேன், நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த புருஷனுடைய மனைவி என்ன செய்யறா, தூங்கி கொண்டு இருக்கிறான். தூங்கி கொண்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, இவ போய் மாதா கிட்ட முறையிடுறான், என் புருஷனை அவ வச்சிருக்கிறான், தண்டிச்சு நீதி வழங்குங்க, தண்டிச்சு நீதி வழங்குங்க, அவளை தண்டிங்க, என் நீதி வழங்குங்கன்னு சொல்லி மாதாட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப மாதா சொல்றாங்க, மகளே நீ என்ன முறையிட்டாலும் யாரெல்லாம் என்னிடத்துல மங்கள வார்த்தை சொல்லி செவமாலை சொல்லுகிறாங்களோ அவங்கள தண்டிக்கிற சக்தியை நான் இழந்துடுறேன். அந்த தண்டிக்கிற அந்த வல்லமை செவமாலை சொல்லும் பொழுது என்னால முடியாது அப்படின்னு மாதா பதில் மொழி சொல்றாங்க. முழிச்சுட்டான். இதான் கனவு. இந்த கனவு வந்த உடனே இவ அந்த கனவை மறக்க முடியல அந்த அம்மாவால அந்த கனவை. அப்ப இந்த பெண் என்ன செய்யறா, அந்த புருஷனை கள்ள தொடர்பு வச்சிருந்த அந்த பெண் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிற ஒரு இடத்துல அடி பைப்புல தண்ணி பிடித்து கொண்டிருக்கிறான். இந்த புருஷனுடைய பொண்டாட்டி என்ன பண்ற, நேரம் அங்க போய் பயங்கரமா சண்டை போடுறான். இவ மாதாவை மயக்கிட்டா, மாதாவாலே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என் புருஷனை வச்சிருக்கிறத மாதாவால முடியாதுன்னு மாதா சொல்லிட்டாங்க, இப்ப மாதாவே வசியம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சண்டை போடும் பொழுது எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன சொல்றேன்? ஆமா, நான் கனவு கண்டேன், அந்த கனவுல நான் மாதாட்ட முறையிடுறேன். இப்ப மாதா சொல்றாங்க, இவ எந்த மூதேவி ஏதோ ஒரு ஜபம் சொல்றாங்களாம், அந்த ஜபத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். உடனே கூடியிருந்த மக்கள் கூட்டம் எல்லாம் ஒண்ணு கூடி அந்த பெண்ணிட்ட என்ன ஜெபம் சொன்னேன்னு கேட்கும் பொழுது அந்த பெண்ணு சொல்றா, நான் டெய்லி தவறாம ஜெபமாலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே என்ன நடக்குதுன்னா, இந்த தவறான உருவத்தை அந்த பெண் அப்படியே அந்த தவற உணர ஆரம்பிக்கிறா. எப்படின்னா, அந்த தேவத்தாய் நான் பாவமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் சொன்ன ஜெபமாலின் பொருட்டு என்னை தண்டிக்க முடியலையே
அப்படிப்பட்ட என் மேல அன்பு வச்சிருக்காங்களா? நான் பாவம் செஞ்சாலும் இந்த ஜெபமால என்னை தண்டிக்க முடியாத அளவுக்கு இருக்குதேன்னு சொல்லி மனமாற்றம் அடைகிறார். அத்தனை பேர் மத்தியில இந்த பெண் வாக்கு கொடுக்கிறா, நான் இனிமே இந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த புருஷனுடைய அந்த மனைவி காலையில மன்னிப்பு கேட்டு தனியா ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி, எம்மா என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, நான் இவ்வளவு பாவியா இருந்தும் நான் சொன்ன ஜெபமாலை மூலமா எனக்கு எந்த துன்பம் வராம பாதுகாத்து கொண்டீங்களே, நான் பாவியா இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தும் அந்த பெண்ணிட்ட என்னை நீ விட்டு கொடுக்கலையே, அப்படிப்பட்ட அந்த ஜெபமாலை என்னை வாழ்க்கைய இவ்வளவு தூரம் காப்பாத்துச்சுன்னா இனி நான் அந்த தவறை செய்யலாமா, இனி நான் அந்த பாவத்தை செய்யலன்னு சொல்லி அந்த பெண் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல பாவ சங்கீதம் எடுத்து தூய்மையிலும் தூய்மையா மாறி ஒரு புனிதவதியாக இறந்தாலும் சொல்லி இந்த அல்போன்ஸ் கிரகோரியார் அந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். இது உண்மை, கட்டுக்கதையோ கற்பனையோ கிடையாது. அந்த புனிதர் கீழே எழுதுகிறார், யாரெல்லாம் ஜெபமாலை சொல்றாங்களோ அவங்க மத்தியில் அன்னை மரியாள் தண்டிக்க முடியாம போயிருவாங்க. ஆனா பாவத்தை நம்ம ஊக்குவிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த ஜெபம் அந்த மரியாள் இதயத்திற்கு அவ்வளவு உகந்த ஜெபமா இருக்குது. மங்கள வார்த்தை ஜெபம். அந்த ஜெபம் எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் அவங்களை அப்படியே மனம் மாத்தி கொண்டு வந்துவிடும் என்று இந்த புனிதர் சொல்லுகிறார். அவன் பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, ஆனா ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சுட்டானா நிச்சயமா அந்த பாவத்திலிருந்து வெளியில வந்துருவான். ஏன்னா ஜெபமாலை பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வருகிற ஆயுதம்னு சொல்லுகிறார் இந்த அல்போன்ஸ் கிரகோரியார். எனவேதான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம மாதாட்ட ஜெபமாலை சொல்லும் போது நம்ம தூய்மையா மாறிடுவோம், உண்மையிலேயே மாறிடுவோம். ஏன்னா அந்த ஜெபமாலை நம்மளை தூய்மைப்படுத்திடும், ரெண்டாவது பாவத்திலிருந்து விடுவிச்சிடும். ஆனா சாத்தா என்ன செய்யும், இந்த ஜெபமாலை சொல்ல விடாமலே தடுத்துருங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஜெபமாலை விட்டுட்டாங்க, சொல்றது இல்ல. என்னைக்கு ஜெபமாலை விடுகிறோமோ அன்னைக்கு நம் பாவத்துல வெல்லுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சாத்தான் என்ன செய்யும்னா, அது ஒருத்தனை பாவத்துல விழுத்தாட்டணும், ஒருத்தனை பாவத்துல அழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜெப வாழ்க்கையில கை வைக்கும். குறிப்பா ஜெபமாலை சொல்லுகிற ஆட்களாக இருந்தாங்கன்னா ஜெபமாலை ஸ்டாப் பண்ணிடும். எனவேதான் நம்ம விடக்கூடாது. பரிசுத்தமா வாழணும், இயேசுவுக்காக வாழணும், இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி பணி செய்யணும்னா ஜெபமாலை கையில் எடுக்கணும். ஜெபமாலை விடவே கூடாது. ஜெபமாலை தான் நம்மளுடைய ஆயுதம். ஜெபமாலை தான் நம்மளுடைய சாத்தானை துரத்துகிற மிகப்பெரிய வல்லமையான ஒரு ஆயுதம். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம ஜெபமாலை நிறைய சொல்லணும். நிறைய ஜெபமாலை சொல்ல சொல்ல நிறைய அற்புதங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நிறைய அற்புதங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். பாருங்க, இன்னொரு புனிதர், அந்தியோக்கியா நகரத்து புனித ஜார்ஜ்னு ஒரு புனிதர். அந்தியோக்கியா நகரத்து புனித ஜார்ஜ். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வித்தியாசமான ஒரு கருத்தை மாதாவை பத்தி சொல்றார். என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கும் கடன் பட்டதில்லை, ஆனால் அன்னை மரியாளுக்கு அவர் கடன் பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அடுத்து அது என்ன கடன்னா, பிதாவாக இருந்த வார்த்தையாக இருந்த அவரை அன்னை மரியாள் மனித அவதாரமா குழந்தையாக பெற்றெடுத்ததுனால அந்த அந்த இயேசு கிறிஸ்து மரியாளு கடன் பட்டு இருக்கிறார்னு சொல்றாரு. திருப்பி அவர் சொல்லுகிறார், அந்த கடனை எப்படி இயேசு அடைக்கிறார்னா, மரியாளுடைய ஒவ்வொரு பரிந்துரைக்கும் அவர் செவிசாய்த்து அந்த கடனை அடைத்து கொண்டிருக்கிறார்னு சொல்றாரு. அடுத்து சொல்லுகிறார், இந்த கடன் எப்ப அடைத்து முடிக்கப்படும்னா, அவருடைய 2வது வருகை வரைக்கும் இந்த கடனை இயேசு அடைத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி, ஒரு சம்பவத்தை சொல்றாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை பத்தி அந்த அந்தியோக்கியா நகரத்து புனித ஜார்ஜ் சொல்லுகிறார். மற்ற எந்த புனிதருக்கும் இப்படி அல்ல. மற்ற எல்லாருக்கும் அவர் கட்டாயம் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா மாதா கேட்கிறதை அவர் கட்டாயம் கொடுப்பார். ஏன்னா அது கடன் சொல்றார். அந்தோனியாருக்கெல்லாம் இயேசு கடன் படல, செபஸ்தியாருக்கு கடன் படல, வேற எந்த புனிதருக்கும் புனிதிக்கும் அவர் கடன் படல. அவங்க பருந்து பேசுனா எஸ் அல்லது நோன்னு சொல்லி முடிச்சிருவார், தருவேன் தரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. ஆனா மாதா போனா அவர் கொடுத்துதான் ஆகணும், ஏனென்று அது கடன் என்று சொல்லுகிறார். எனவேதான் மாதாட்ட
நம்ம நிச்சயமா தேடி போகணும். நம்ம மாதாட்ட போக போகத்தான் அன்னை மரியாள் என்ன செய்வாங்க, நிறைய அற்புதங்களை நம்ம செஞ்சு தருவாங்க. நிறைய அற்புதங்களை செஞ்சு தருவாங்க. குறிப்பா நிறைய நடக்க முடியாத காரியங்களை நடந்தே தீரும். ஏன்னா மாதா வந்து ஒருத்தருக்கான பரிந்து பேசுறாங்கன்னா நிச்சயமா அந்த நபர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இதுதான் உண்மை. இதுதான் பைபிள்ல சொல்லப்படாத ஒரு சத்தியம். ஆனா நம்ம பைபிள்ல இருக்கா, இதெல்லாம் பைபிள்ல இருக்கா நம்ம நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். நிறைய சம்பவங்கள் ஆண்டவர் புனிதர் மூலமாக வெளிப்படுத்துகிறார். சபக்காரங்களுக்கு அந்த புனிதரை பத்தி தெரியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கத்தோலிக்க மக்கள் நம்ம தான் விசுவாச பிரமாணத்துல சொல்றோம், புனிதர்களின் உறவை விசுவசிக்கிறேன். அன்னைக்கு ஒரு சபக்காரர் என்று வந்து சண்டை பேச்சுவார்த்தையில ஒரு வாக்குவாதம் வருது. அவர் சொல்றாரு, நீங்க பைபிள்ல சொல்லப்படாததெல்லாம் ஏன் சொல்றீங்க? பைபிள்ல சொல்லப்படாததெல்லாம் ஏன் மக்கள்கிட்ட போதிக்கிறீங்க? பைபிள்ல உள்ளதை போதிங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், அப்ப பைபிள் புனிதர்கள் எழுதுன எதையும் சொல்லக்கூடாது, பைபிள் உள்ளதான் சொல்லணும். அப்ப நான் சொன்னேன், அப்ப நீ வந்து புதிய ஏற்பாட்டை படிக்க கூடாதுன்னு சொன்னேன். ஏன்? புதிய ஏற்பாடு எல்லாம் புனிதர் எழுதுனது. என்ன சொல்ற? மத்தேயு யாரு? புனிதர். மார்க் யாரு? புனிதர். லூக்கா யாரு? புனிதர். யோவான் யாரு? புனிதர். அப்ப புனிதர் எழுதிய புஸ்தகத்தை எதுக்கே படிக்கிறேன்னு கேட்டேன். அந்த பாஸ்டரால பதிலே சொல்ல முடியல. இயேசு வானத்துல இருந்து அவர் எழுதியிருக்கிறாரா? இயேசு எழுதிய நற்செய்தி எழுதியிருக்கிறாரா? இல்ல இயேசு எழுதிய நூல் போட்டிருக்கிறாரா? மனிதர் மூலமா தான் கடவுள் வெளிப்படுவார் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் அந்த பாஸ்டருக்கு அவமானமா போயிருச்சு, பேச முடியல. ஏன்னா இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து என்ன, இயேசு கிறிஸ்து வானத்துல இருந்து ஒரு பைபிளை போட்டாதான் அவங்க நம்புவாங்க. புனிதர் வேண்டாம்னா புனிதர் எழுதிய புஸ்தகமும் நீ படிக்க கூடாது. எந்த புதிய ஏற்பாடுல எதையுமே படிக்காத. ஏன்னா அவ்வளவு புனிதர்கள் எழுதிய புஸ்தகம் தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், நம்ம இந்த நாட்கள்ல மாதாவிடத்துல போய் தயக்கம் இல்லாம கேட்கணும். நம்ம கேட்டோம்னா அந்த அம்மா நிச்சயமா தருவார்கள். ஏன்னா அந்த மாதாவால ஆக முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு எல்லாம் லேசான காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நம்ம இதுவரை மாதாட்ட கேட்காம இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மாதாட்ட நிச்சயமா கேட்போம். ஏன்னா அந்த அம்மா நிச்சயமா வாங்கி தருவாங்க. மகா பரிசுத்தரான ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரே, நாங்கள் இதோ இந்த நேரத்துல ஒரே உள்ளத்தோடு ஜெபிக்கிறோம். நீ சிலுவையில இதோ எங்களுக்காக உம்முடைய தாய் எங்களுக்கு தாயாக விட்டு சென்று இதோ உம்முடைய தாய் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்தீர். அந்த அம்மாவை பார்த்து ஏதோ உம்முடைய மகன் என்று சொல்லி உம்முடைய தாய் தேவ தாயிடத்தில் எங்களை ஒப்படைத்தீர். அன்றவர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக கோடான கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஓ தேவ தாயே, உம்முடைய மகன் எங்களை எல்லாம் உங்க பாதத்துல ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். எனவே இந்த நினைப்புல இருக்கிற பிள்ளைகளையும் அடியன் உட்பட என்னையும் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவத்தாயே, அநேக ஆண்டுகளாக நான் ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். இன்னும் எங்கள் வாழ்க்கையில அநேக ஆண்டுகளாக ஜபித்தும் பதில் வராத விண்ணப்பங்களை எல்லாம் இன்று இந்த இரவு நேரத்துல கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசேஷ வல்லமையினால, கடவுளை தாங்குகிற அந்த வல்லமையினால எங்களுக்கு பரிந்து பேசி ஒரு அற்புதம் செஞ்சு கொடுங்கம்மா. பாவம் செய்த ஒரு பெண்ணு கூட நீங்க அற்புதமா அந்த மகளை மனமாத்தினீங்க. ஒரு பாவியை கூட உங்க சமூகத்துல வர்ற ஒரு பாவியை கூட நீங்க வெளியில பத்தி துரத்துகிற ஒரு தாய் இல்ல. இதோ இந்த நேரத்துல உதவி செய்யுங்க. இந்த கானா ஒரு திருமணத்துல மகன் சொன்னார், அம்மா எனது நேரம் வரவில்லை என்று. ஆனால் நீங்க கேட்ட ஒரே காரணத்தினால அந்த நேரம் உடனே ஆண்டவர் அற்புதமாக அந்த விண்ணகத்தின் நேரத்தை கொடுத்தார், அந்த காலத்தை கொடுத்தார். நேரம் வரவில்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நீங்க கேட்டுக்கொண்டதன் பொருட்டு அந்த இடத்துல நேரத்தையும் காலத்தையும் மாற்றி உடைய மகன் அற்புதம் செய்யும்படியாக ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தார். நீங்கள் கேட்கும் பொழுது அந்த மூவர் தெய்வம் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். எனவே நினைப்பில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவள் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ